சென்னை அண்ணா நகர் பகுதியை சேர்ந்த ஒரு பெண்மணி வந்து ட்விட்டர்ல ஒரு கம்ப்ளைண்ட் ஃபைல் பண்றாங்க. இந்த மாதிரி தன்னோட வீடு வாசல்ல ஒரு தள்ளு வண்டியில உணவகம் வச்சு நடத்திட்டு இருக்காரு. இவரால் வந்து வீடு வாசல்ல வண்டி பார்க்கிங் பண்ண முடியல. மோரோவர் நிறைய கூட்டங்கள் வருது, அதுக்கு ஒரு வழிவகைகள் பண்ணி கொடுங்க அப்படின்னு சொல்றாங்க. அந்த கம்ப்ளைண்ட் லான்ச் பண்ண உடனே, அந்த பெண்மணி கம்ப்ளைண்ட் கொடுத்த உடனே நமக்கு தெரியும் இல்லையா, 1913ல இந்த மாதிரி கம்ப்ளைண்ட் கொடுத்தோம் என்ன ஆகும், அந்த பர்டிகுலர் தொகுதி சார்ந்த ஒரு ஏஇக்கோ இல்லை ஏஇ ஸ்கொயருக்கோ வந்து அந்த ரெஃபரன்ஸ் மெசேஜ் போகும். இவங்க இந்த பெண்மணிக்கு என்ன ரெஃபரன்ஸ் கிடைச்சிருக்கும், இந்த மாதிரி கம்ப்ளைண்ட் ஹஸ் பீன் ரெஜிஸ்டர், இந்த அவங்க சர்வீஸ் ரிக்வெஸ்ட் நம்பர் சொல்லிட்டு ஒரு நம்பர் அனுப்புவாங்க. இந்த மாதிரி அந்த அம்மாவுக்கு ஒரு நம்பர் வந்திருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ அந்த அம்மா வந்தாலும் அவங்களோட கம்ப்ளைண்ட் ஆக்ஷன் ஆயிடுச்சுன்னு சொல்லி அந்த அம்மா நம்பிக்கையில் இருக்காங்க. ஆனால் என்ன நடந்ததுன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, நம்ம அந்த டிபார்ட்மெண்ட் சார்ந்த ஏஇ, அந்த பகுதியை சேர்ந்த ஏஇயோ ஏஇ ஸ்கொயரோ இல்லை இஇயோ இல்லை இஇ ஸ்கொயரோ, இவங்க தான் விதவிதமாக நிறைய பேர் வச்சுப்பாங்க இல்லையா, இவங்க வைக்கல நார்மல் அரசு இயந்திரத்தில் இருக்கக்கூடிய ஒரு பதவியின் பெயர். சரிங்களா? இப்படி இருக்கும் தருவாயில் அந்த ஏஇ ஸ்கொயர் ஆனவர் என்ன பண்ணியிருக்காருன்னா, இந்த மாநகராட்சியை சார்ந்த நபர் யார் அந்த இடத்துல குப்பை யார் இந்த ஹோட்டல் நடத்துறாரோ அவர்கிட்ட போயிட்டு இந்த மாதிரி இந்த பெண்மணி தப்பா கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்காங்க, நீங்க ஹோட்டல் நடத்தாருன்னா அந்த அம்மா கிட்ட நோ அப்ஜெக்ஷன் வாங்கி கொடு, இல்லைன்னா அந்த அம்மா வந்து கன்வின்ஸ் பண்ற அப்படின்னு சொல்லியிருக்காரு. எந்த நபர் மீது அந்த அம்மா கம்ப்ளைண்ட் கொடுத்தாங்களோ அந்த நபர் திருப்பியும் கம்ப்ளைண்ட் கொடுத்த மறுநாள் வீடு கதவு தட்டி, மேடம் என்ன மேடம் வச்சுக்கிறீங்க, நீங்க வேணா ஓரமா தள்ளி வச்சுக்கிறேன் அப்படின்னு சொல்லி ஒரு ஆப்ளிகேஷனா போய் அந்த நபர் போய் அந்த அம்மா கிட்ட கேட்க, அந்த அம்மா திருப்பியும் ஒரு ஷாக், நான் ஒரு பர்சனலைஸ்டு கம்ப்ளைண்ட்டா வந்து ஃபைல் பண்றேன் ட்விட்டர்ல ஆன்லைன்ல, அப்போ எனக்கு என்ன சேஃப்டி அப்படின்னு சொல்லிட்டு பயந்து போய் திருப்பியும் ஒரு இந்த மாதிரி விஷயம் நடந்ததுன்னு சொல்லிட்டு திருப்பியும் ஒரு ட்விட்டர்ல ஒரு கம்ப்ளைண்ட் போடுறாங்க. இதுதாங்க இன்னைக்கு நிதர்சனமான நிலை. சென்னை மாநகராட்சியும் சரி, தமிழகம் முழுக்கும் இருக்கக்கூடிய பெரும்பாலான நகராட்சியிலும் சரி. சரிங்களா? இது எனக்கே ஏற்பட்டிருக்கு. நான் சில ஆண்டுகளுக்கு முன்பு 1913ல ஒரு கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்கேன். என்ன கம்ப்ளைண்ட்னா, இந்த மாதிரி மாடுகள் வந்து ரோட்ல இந்த மாதிரி தெரிஞ்சிட்டு இருக்கு, அதுவும் இரவு நேரங்கள்ல ரொம்ப ரொம்ப கேர்ஃபுல்லா போக வேண்டியது இருக்கு, யாரை வேணா எப்படி வேணா தட்டி தூக்குற மாதிரி இருக்குன்னு சொல்லிட்டு எனக்கு அடிப்பட்டதுனால, வண்டி 2 வீலர் வரும்போது அடிப்பட்டதுனால அந்த கம்ப்ளைண்ட் ஃபைல் பண்றேன். கம்ப்ளைண்ட் கிட்டத்தட்ட ஒரு 6:45 வாக்குல, இரவு சாயந்தரம் 6:45 வாக்குல ஃபைல் பண்றேன். 7:25க்கு கரெக்டா வீட்டு வாசல்ல அந்த மாட்டோட ஓனர் வந்து, என்ன சார் நீங்களே நம்மளால கம்ப்ளைண்ட் கொடுக்கலாமா, நமக்கு என்ன சார் இருக்கு அப்படின்னு சொல்லி பேச்சுவார்த்தைக்கு வர்றாரு. இதெல்லாம் வச்சு பார்க்கும்போது நான் 1913ல கம்ப்ளைண்ட் கொடுத்த ஒரு 3/4 மணி நேரத்துல, நான் 1913 கிட்டத்தட்ட ஒரு 40-50 கம்ப்ளைண்ட் கொடுத்துருப்பேன். என் ஃபோன் நம்பர் போட்டாலே அந்த 50 கம்ப்ளைண்டோட லிஸ்ட் வரும். அப்படி கொடுத்துருக்கும் போது நமக்கு வந்து ஒரு பர்சனலைஸ்டா ஒரு கம்ப்ளைண்ட் கொடுக்குறோம், இந்த மாதிரி வந்து பண்றாங்களேன்னு சொல்லிட்டு கொடுக்குற ஒரு ஆதங்கம். சரி, இது வந்து 5-6 ஆண்டுகள் முன்னாடி அந்த ஆட்சியில் நடந்தது, இந்த ஆட்சியில் அப்படி இருக்காதுன்னு சொல்லி நினைச்சிட்டு இருந்தா, எல்லா ஆட்சியிலும் அரசு இயந்திரம் என்பது இப்படிதான் கேவலமா நடத்துவோம்னு சொல்லி நடந்துட்டு இருக்காங்க. நம்ம அரசு இயந்திரத்தில் வேலை செய்யக்கூடிய இந்த டிபார்ட்மெண்ட். இதனால நம்ம ஆளுங்கட்சி குறை சொன்னா சத்தியமா தப்பு. இது ஆளுங்கட்சியோட குறை கிடையாது. அரசு இயந்திரத்தில் ஆயிரக்கணக்கில் லட்சக்கணக்கில் பணத்தில் கொளிக்கும் சில அதிகாரிகளின் கேவலமான மட்டமான ஒரு செயலினால் இவ்வாறான நிகழ்வுகள் மக்களுக்கு இடையூறுகள் ஏற்படுகிறது. இப்ப திருப்பூர் மக்களுக்கு இந்த பிரச்சனை சொன்னேன் இல்லைங்களா? இப்போ சென்னை மாநகராட்சியில நீங்க இன்னைக்கு இந்த வீடியோ பாக்குற ஒவ்வொருத்தரும் 1913ல ஓபன் சேலஞ்ச் கம்ப்ளைண்ட் கொடுங்க. கம்ப்ளைண்ட் கொடுத்து உங்களுக்கு சர்வீஸ் ரிக்வெஸ்ட் நம்பர் கண்டிப்பா வரும். அந்த நம்பர் வந்ததுக்கு அப்புறம் ஆக்ஷன் எவ்வளவு ஃபாஸ்டா நடத்துறாங்கன்னு பாருங்க. இல்ல நீங்க எது மேல ஆக்ஷன் கொடுங்க, அவனே வீட்டுக்கு வரானா வரலையான்றோம் இல்ல உள்ளே சொல்லுங்க. ஏன்னா தெருநாய் பிரச்சனைனாலும் சரி, மாடுகள் பிரச்சனைனாலும், எந்த பிரச்சனைனாலும் நம்ம எந்த கம்ப்ளைண்ட் கொடுக்குறோமோ அதை சீக்கிரட்டா ஹேண்டில் பண்ணுறது தகுதி இவனுங்களுக்கு கிடையாது. நான் அவன் இவனு சொல்ல மாட்டேன். ஆனால் பர்சனலைஸ்டா இந்த அம்மா வந்து இன்னைக்கு கால அந்த ட்விட்டரோட போடும்போது பார்த்து ஷாக் ஆயிடுச்சு. இன்னைக்கு பொது சமூக ஊடகங்கள் எல்லாத்தையும் அந்த அம்மா பத்தி நியூஸா ஓடிட்டு இருக்கு. சில ஆண்டுகள் முன்பு எனக்கும் நடந்த விஷயத்தை இன்னைக்கு பதிவு பண்றேன்னா, இவ்வளவு கேவலமான சூழல் தான் நடந்துட்டு இருக்கு. இதை வந்து ஒரு கட்டுக்கோப்பா கொண்டு போன்ற எண்ணம் அந்த துறை சார்ந்த அமைச்சருக்கோ இல்ல சீஃப் செக்ரட்டரி என்று சொல்லக்கூடிய திரு முருகானந்தம் அவர்கள் பொறுப்பேற்க வேண்டும் என்பது தாழ்மையான வேண்டுகோள்.